பவுல பாம்பு கொத்துச்சு, யோவானா கொதிக்கிற எண்ணெய் குப்பரையில் போட்டாங்க. பவுல உதறி விட்டு சிங்க கேபியோ கொதிக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் போட்டாங்க. அப்படியே நீந்திட்டு இந்த முதுகு பக்கம் அப்படியே அப்படின்ற மாதிரி அனுப்பிட்டாங்க. நான் யோசித்தேன், நமக்கு நீச்சலும் தெரியாது, எல்லாம் தெரியாது, அவ்வளோ போட்டு. இவங்க எல்லாருமே கிங்டம் ஸ்டாண்டர்டு, அவங்களுடைய அவங்க என்ன சொல்றது, மேக் கிங்டம் மேக்கு. நினைச்சா ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப் நீங்க வாழ முடியும். நீங்க நினைச்சா ஒரு நேச்சுரல் லைஃப் இங்க வாழ முடியும். இப்பொழுது நீங்கள் நீதிமானாய் இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் சுகம் பெறுவதற்கு தகுதியுள்ளவராய் இருக்கிறீர்கள். இந்த நிமிஷத்தில் நீங்கள் சுகம் பெற வேண்டும் என்று விரும்பினால் இந்த நிமிஷமே நீங்கள் சுகம் பெற முடியும். இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் இடங்களில் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே அது மறைவதாக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எஸ் 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 எஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே அன்புக்குரியவர்களே, உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. எல்லாம் சொல்லுங்க, நான் மேட் இன் கிங்டம் ஆஃப் ஹெவன், பரலோக ராஜ்யத்தின் ப்ராடக்டாக நான் இருக்கிறேன். ஆகையால் இந்த மனநிலை அந்த கிங்டம் அந்த கல்ச்சர் உங்களுக்கு தருகிறது. ஆமென் சொல்லுவோம். பவுல் கிங்டம் பற்றி பேசினார். அடுத்து இன்னொரு வசனம் வாசிப்போம். 8:12 வாசிப்போம். 8:12 பிலிப்பு என்ன பேசினார்? 8:12 தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்தபோது. பாத்தீங்களா, தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு நமக்கு பிரசங்க ஆசரிப்பு கூடாரத்தை பேசினாயே, மகாபுருஷ ஸ்தலத்தை பேசினாய், அப்பத்தை பேசினாய், பிக்கிரை பேசினாய், உடைக்கப்பட்ட பாத்திரம் பேசினாய், கிழிக்கப்பட்ட திரை பேசினாய், குத்தப்பட்ட எம்ப்ராய்டரி அதுதான் அது என்ன தமிழில் வர்றது, சித்திர தையலாடை, அதெல்லாம் பேசினாங்க சார். சித்திர தையலாடைன்னா தெரியுங்களா, எம்ப்ராய்டரி அப்படியே சக்கு 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 குத்தி குத்த 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 அப்படியே அது அழகாகும். இப்படி தான் தேவன் ஒன்று குத்துவார் நாய் சார். எப்படி ரோலேஷன் கேளுங்க. ஏன்னா நீ சித்திர தையலாடை அந்த வாங்கிக்க, எங்கிட்டு வாங்கிக்க, எங்கிட்டு இதெல்லாம் பேசினாய். ஆனால் எதை பேசல, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா. பைபிள் சொல்லுது, அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை அவர் உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்தினார். கைத்தறி ஒருவர் காமே, நம்மளை பூரணப்படுத்தல, நம்மளை உபத்திரப்படுத்தலையா. நம்ம ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துவது அவருக்கு சித்தமாயிற்று. ஆமென் சொல்லுங்க. உபத்திரவம் நம்மை புனிதப்படுத்தும் என்கிற பார்வையை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படி என்றால் மருத்துவமனையிலிருந்து வெளிவருகிறவர்கள் எல்லோரும் பரிசுத்தவான்களாய் வர வேண்டும். அப்படி இல்லை. ஆகிய உபத்திரவத்துக்கும் புனிதப்படுத்துவதற்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை. தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு என்ன செய்கிற மக்களை புனிதப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுவோம். இப்பொழுது நீங்கள் கேட்ட உபதேசத்தினாலே இப்பொழுதே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார். கர்த்தர் வாசிப்பார். பிலிப்பும் பவுலும் சரி, பேதுருவும் சரி, யோவானும் சரி, 12 சீசர்களும் சரி, இயேசு கிறிஸ்துவும் சரி, ராஜ்யத்தை தான் பேசினார்கள். ஆமென் சொல்லுவோம். சரி அன்புக்குரியவர்களே, ராஜ்யத்தை குறித்த மனநிலை இவைகளுடைய வாழ்க்கை தரத்தை பூரணமாய் மாற்றுகிறது. இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு என் ராஜா என்ன செஞ்சார் என்கிற அறிவு உங்களுக்கு ராஜ்யத்தின் வாழ்க்கைக்கு உங்களை உந்தி தள்ளுகிறது. உங்களை சுற்றி எதிர்மறையான காரியங்கள் இருக்கும்போது அதை எரேஸ் பண்ணுறதுக்கும் எராடிகேட் பண்ணுறதுக்கும் இது இங்கே இருக்கக்கூடாதே என்கிற ஒரு இடத்திற்கும் உங்களை கொண்டு வருகிறது. ஸோ ராஜாவின் வெற்றியை புரிந்து கொண்டவர்கள் தான் ராஜ்யத்தின் உரிமைகளை புரிந்து கொள்கிறார்கள். அந்த வெற்றியை குறித்த தெளிவு உங்களுக்கு இருக்கும்போது இது எனக்குரியது, இது எனக்குரியதல்ல என்கிற மனநிலையை நீங்கள் அந்த மனநிலை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. வாசிப்போம். ஒரே ஒரு வசனம், என் வாழ்க்கையை கிருபைகளை கொண்டு வந்து பெரிய பங்கு வகித்த வசனம் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2:12 ஞானஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே, எல்லாம் எங்க அண்டர்லைன் பண்ணோம், தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். நீங்க எது மேல விசுவாசம் வைக்கணுமா? தயவுசெய்து சொல்லுங்க.
இது மேல் நீங்கள் விசுவாசம் வைக்கணும். தேவனுடைய செயலின் மேல் நீங்கள் என்ன வைக்க வேண்டும்? விசுவாசம் வைக்க. திரும்ப நான் கேட்குறேன், நீங்கள் எது மேல் விசுவாசம் வைக்க வேண்டும்? உங்களுடைய செயலின் மீதா, தேவன் மீது செயல் மீதா? அப்போ உங்களை வந்து உயிரோடு எழுப்பினது எது? உங்களை உயிர்ப்பித்தது எது? உங்களை ரட்சித்தது எது? தேவன் வாசிமா, தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசம். அதுதான் உங்கள் நீதிமானாய் மாற்றுகிறது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். இப்போ ஒருத்தன் பாவின்னு சொல்றான். ஃபார் எக்ஸாம்பிள், எங்க பாவனா எஸ்கேப்டா. இப்போ இவர் கூப்பிட்டு கேட்குற, இவர் வந்து சொல்ற நான் ஒரு பாவின்றார். யாரு பாவி? இந்த பக்கம் இன்னொரு பையன் இருக்கான யாரு? இப்போ ராஜ்குமார் இருக்கிறாரு. இவர் வந்து என்ன சொல்றாரு? இவர் ஒரு நீதிமான்றார். இவர் என்ன சொல்றாரு? இவர் ஒரு பாவின்றார். இவர் ஏன் பாவின்னு சொல்றாரு? இவர்கிட்ட கேட்போம், தம்பி உன்னை நீ ஏன் பாவின்னு சொல்ற? சொல்லு. பாவம் செஞ்ச. என்ன பாவம் செஞ்சேன்னு சொல்ல முடியுமா? நீ இங்கேயும் வந்துட்டீங்களாடா ஆர்சிகள் பரீட்சையில் ஏதாச்சும், அதாவது என்ன சொல்ற, வந்து சென்சாரில் கட் பண்ண பாவங்கள் சொல்லு, கட் பண்ணாத பாவங்கள் சொல்ல. பரீட்சையில் பார்த்து எழுதிட்டேன். வேற என்ன செஞ்சிருக்க பாவம்? அந்த பாட்டி கடையில் நெல்லிக்காய் திருடிட்டேன். இப்படி வச்சு ஏதாச்சும் வச்சுக்கோ. இப்போ இவர் பாவி என்பதை எதன் அடிப்படையில் சொல்லுகிறார்? இவருடைய செயலின் மீது இவர் வைத்த நம்பிக்கை இவரை பாவின்னு சொல்லுது. இவர் நீதிமான் எதமா சொல்றாரு? இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினாரு. இவர் செஞ்ச செயலையே நம்பிக்கிட்டு இருக்கிறனால இவர் பாவின்றாரு. இவர் இயேசு செஞ்சதையே நம்பிட்டு இவர் நீதிமான்றாரு. இப்ப நீ ரெண்டு பேர்ல பெரிய பாவி வேணா இவன் தான். இவன் எதனால பாவி தெரியுமா? இவன் செய்யாததை செஞ்சான்லாம் கிடையாது. இவன் இயேசு செஞ்சதை விட தான் செஞ்சதையே நம்பிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் செய்ததின் மீது விசுவாசம் வைக்கும்படி அழைக்கப்படவில்லை, இயேசு செய்ததின் மீது விசுவாசம் வைக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவம் செஞ்சிருக்கிறேன், நான் ஒரு செயல் செஞ்சிருக்கிறேன். இந்த செயலின் மீது எனக்கு விசுவாசம் இல்லை. இயேசு செஞ்ச செயல் இந்த செயலை விட வல்லமையானது என்று நான் விசுவாசிக்கிறபடினால் அவருடைய செயலின் மீது வைக்கிற விசுவாசம். ஆமென். அப்ப சபை எதன் மீது விசுவாசம் வைக்க சொல்லி தரணும்? தேவனுடைய செயலின் மீது நம்பிக்கை வை. அப்படிதான் சொல்லி தரணுமே ஒழிய நீ என்ன செஞ்ச, நேத்து காலையில் நீ என்ன செஞ்ச, முந்தானத்து நீ என்ன செஞ்ச என்று மனிதன் தன்னுடைய செயலின் மீது, அந்த செயலின் அடிப்படையில் நீ பாவி, அந்த செயலின் அடிப்படையில் நீ நீதிமான். நீதிமானாலும் எந்த செயலின் அடிப்படையில் தான் வரான்? இன்னைக்கு காலையில் ஜெபிச்சேன். இங்க பாருங்களேன், ஜெபிச்சேன் நீதிமான்றான். ஜெபம் என்பது உங்களுக்கு நீதிமானாக்குதா இல்ல பாவத்தை கழுவுதா? அப்படியே வச்சுக்காங்க. அப்ப இவனை வந்து கழுவுற வேலையத்தான் சொல்லியிருக்கானே ஒழிய நீதிக்கு எதுவான காரியம் என்ன செஞ்சிருக்காங்க சொல்லுங்க. பாவி ஆகிறதுக்கு ஒரு ஆக்ட் பண்றான் இல்லைங்க. ஒரு ஆக்ட் வந்து உங்களை என்ன செய்யுது? பாவியாக்குது. ஜெபம் வந்து பாவத்தை கழுவு. இப்ப நான் அதை கேட்கல, நீதிமானாகிறதுக்கு ஒரு ஆக்ட் சொல்லு. ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்தையும் பாவமும் பாவத்துக்கான கழுவுதல், இந்த ரெண்டு ஆக்ட் தான் நடந்துகிட்டு இருக்கு. நீதிமான் ஆகிறதுக்கான ஆக்ட்னு ஒன்ன சபை செய்யவே இல்லை. அந்த ஆக்ட் என்னன்னா, இயேசு சிலுவையிலே செய்தத அந்த செயலின் மீது வைக்கிற விசுவாசமே நீதிமானாகிறதுக்கான ஆக்ட். பாவத்துக்கான ஆக்ட், அதை கழுவுறதுக்கான ஆக்ட், இது ரெண்டே தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீதிமானுக்கான ஆக்ட் என்னன்னா அவருடைய செயலின் மீது வைக்கிற விசுவாசம். ஓகே, தேங்க்யூ. ஆகவே அன்புக்குரியவர்களே, பாவி என்பதும் நீதிமான் என்பதும் எதன் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறோம் என்பதை பொறுத்து தான். ஆகவே ஒருத்தன் வந்து நான் பாவி அப்படின்னு சொன்னானா அவன் நல்லவன் நீங்க நினைச்சுறாங்க. அவன் தேவன் செஞ்ச செயலை நம்பாம தான் செஞ்ச செயலை தான் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறான். தான் செய்த செயலை அல்லது மற்றவர்கள் செய்த செயலை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை பேசவில்லை. தேவன் என்ன செஞ்சார்? அப்ப நம்முடைய ராஜா, அந்த வசந்த வாசிங்க, தேவனுடைய செயல் மீது வைக்கிற விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். நான் முடிக்கிறேன். அடுத்த வாசிங்க தொடர்ந்து. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து
அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி, அதாவது துரைத்தனம்னா நீங்க விரும்பாட்டாலும் உங்களை ஒன்று செய்ய வைக்கிறது. அதிகாரம், உங்கள் மீது பிசாசு வைத்திருந்த சகல துரைத்தனத்தை அதிகாரங்களை உரிந்து கொண்டாராம். கையை தட்டுங்க. ஆமென். ராஜா மிகப்பெரிய ஒரு வேலை எனக்காய் செய்திருக்கிறார். என்னுடைய சத்துருவாய் என் மீது துரைத்தனம் பண்ணின, உன் மீது துரைத்தனம் பண்ணி, நீ பாவம் செஞ்சில யாருங்க சின் கான்சியஸ் என்றது சின்னு செஞ்சா மட்டும் வர்றது கிடையாது என்கிற ஒரு அதிர்ச்சியான உண்மையை நீங்க உங்களுக்கு சொல்றேன். ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்றேன். நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். ஒரு வாரம் நீங்க ஒரு பாவமே செய்யாம நீங்க வாழ்க்கையில் வாழ்ந்து, இப்ப நீங்க வந்து நீ பர்சனலா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. ஒரு பாவம் செய்யாம, அக்கார்டிங் டு லீகலிஸ்டிக் ப்ரீச்சிங், ஒரு பாவம் செய்யாம நீ இருந்துக்குங்க. ஒரு வாரம் கழிச்சு வாங்க, உங்களுக்குள்ள சின் கான்சியஸ் இருக்கும், கில்ட்டி கான்சியஸ் இருக்கும். இந்த கான்சியஸ்ன்றது உங்க ஆக்ட் மட்டும் பொறுத்தது கிடையாது. அது ஆதாம்கிட்ட பரம்பரையா வந்துகிட்டு இருக்கிறது. அது உங்க சப்கான்சியஸ்ல உட்காந்துக்கிட்டே இருக்கும். நீங்க ஒரு தப்பு பண்ணாட்டினா கூட அது உங்கள்ட்ட உட்காந்துக்கிட்டே இருக்கும். இது நீங்க செஞ்ச பாவத்தினால இந்த கான்சியஸ் கிடையாது, இது ஆதாம் செஞ்சது. அப்படித்தான் சன் கான்சியஸும் இந்த ரைச்சியஸ் கான்சியஸும் நீங்க செய்யற காரியத்தினால வர்றது கிடையாது. இயேசு செய்து முடித்ததை நீங்கள் விசுவாசிப்பதனால் உங்கள் மீது வருவது. இப்ப இயேசு என்ன செய்தார்? சிலுவையிலே துரைத்தனங்களை, என் மீது துரைத்தனம் அதிகாரத்தையும் உரிந்து கொண்டுனா அவனை ஒரு ஆயுதமும் இல்லாதவனாக்கி வெளியரங்க கோலமாக்கி சிலுவையின் மீது வெற்றி சிறந்தார். ஒரு பெரிய வெற்றியை உங்க மேல இனி பிசாசு உங்க மேல கை வைக்கவே கூடாது, கை வைக்கவே முடியாது என்கிற இடத்திற்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்துவதற்காக ஒரு பெரிய வெற்றியை சிலுவையில செய்து முடித்தார். உலக சரித்திரத்தில் ஒருபோதும் பிதாவாகிய தேவன் செய்யாத ஒரு வேலையை நமக்காக செய்தார். ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேவன் வேறு விதத்திலே நம்ம ஒருத்தர் கண்டுதான் அதை வந்து அட்டம் பண்ணார்னு சொல்ற மாதிரி வந்து அந்த அட்டம் எடுத்தார். அவர் அதான் பாவம் செய்த போது அடுத்த வசனத்தில் இந்த ரெமெடி தராரு. அவர் உன் தலையை நசுக்குவார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். டிக்ளேர் பண்ணிட்டார். ஓப்பன் வார் டிக்ளரேஷன் கொடுத்துட்டார். உனக்கு எனக்கு ஒரு பெரிய வாரே இருக்குடான்னு சொல்லிட்டார். இந்த டிக்ளரேஷன் கொடுத்தவொடனே சும்மா இருந்தவன் அலர்ட் ஆகிட்டான். அலர்ட் ஆகி இவருடைய வித்து யாரு? ஆபேல் தானே. ஆபேலை காலி பண்ணுறான். வித்துன்னு ஒருத்தர் இருந்தால் தானே காலி பண்ணுவீங்கன்னு காலி பண்ணிட்டான், கொண்டுட்டான். கபிரியல் மீதாவெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் பேசாம வாயை வச்சுட்டு சும்மா இருந்துருக்கலாம்ல, அமைதியாக போய் இவனை போட்டு தள்ளி இருக்கலாமே, நீங்கள் வந்து இவனை வந்து தூண்டி விட்டு வாருக்கு வேற சொல்லிட்டீங்க, டிக்ளேர் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ வந்து அவன் வித்துன்னு வேற சொல்லிட்டீங்க, அவள்னு வேற சொல்லிட்டீங்க. இந்த கீவேர்டை ஃபுல்லாக அவன் தூக்கிடுவான். தூக்கி எங்கெங்கே அவர் வராரு அம்புட்டையும் காலி பண்ண அவன் ஜெயிச்சே ஆகணும்னு ஒரு முடிவில் இருக்கிறான். நம்ம ஜெயிச்சே ஆகணும் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் பரலோகத்தவர் சொல்கிறாரு நம்ம தோத்தே ஆகணுன்றாரு. ஏன்னா அவன் நம்முடைய வெற்றியே நம்முடைய தோல்வி தான் இருக்கிறது. அவனை ஜெயிக்க வைக்கணுன்ற ஒரு மூடு அவனுக்குள்ள ஏற்படுத்தி அவன் எங்கே ஜெயிக்கிறானோ அங்கே தான் நம்முடைய வெற்றியை அவர் அங்கே மறைத்து வைத்தார். ஸோ முதல் முறையாக அவர் பிசாசிடம் தோற்பதற்கு ஒரு டிசைன் பண்ணார். சிலுவையிலே அவர் தோற்க வேண்டும் என்பதுதான் ஒரு டிசைனே. இது பிசாசுக்கு தெரியாது. நம்ம எப்படி அவரை ஜெயிச்சிடணும், நீ ஜெயிச்சிடணும்னு சொல்றீங்களடா, அதுதான் வெற்றியே இருக்கிறாரு. நீ ஜெயிச்சிடணும்னு சொன்னாதான் நான் தோக்க முடியும். ஏன்னா தன்னுடைய தோல்வியிலே எதிரிட்ட வெற்றியை பற்றி பேசிட்டு அவன் ஜெயிக்கணும்னா நான் தோப்பேன், அப்போ என்னுடைய வெற்றியை அவனே கொடுத்துருவான், என்னை ஜெயிச்சு எனக்கு தோல்வியை கொடுப்பான், அந்த தோல்விக்குள்ள தான் மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய தோல்விக்குள்ளாக ஒரு வெற்றியை அவர் டிசைன் பண்ணி வச்சார். இப்போ நான் தோக்கணும்னா முதல்ல அவன் ஜெயிக்கணும்னு நினைக்கணும். அதுக்காக தான் இந்த டிக்ளரேஷன் இது கொடுத்தாரு. வந்து உனக்கு எனக்கும் வந்து வார்னு வந்து ஓப்பன் சேலஞ்ச். என் அன்புக்குரியவர்களே, சிலுவையிலே இயேசு முற்றிலுமாய் மாம்சத்தின் பார்வையில் தோற்கடிக்கப்பட்டார். ஆனால் அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாகவே ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்க ஆரம்பித்தார், வியாதிகளை சுகப்படுத்த ஆரம்பித்தார். இவ்விதமாக நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார் என்கிற வார்த்தை சிலுவைக்கு முன்பாகவே அவற்றில் நிறைவேற ஆரம்பித்தது. இப்போ இவர் இந்த மாதிரி சிலுவைக்கு போகாமலே இதை செஞ்சார்ல, அந்த தப்புக்காக அவர் சிலுவையில் அரைஞ்சானா? இல்லை சிலுவையில் நீ அறைய புரியலப்பா அதனால இதெல்லாம் செஞ்சிடறேன்ப்பா அப்படின்னு அவர் செஞ்சாரா? எப்படி நீ சிலுவையில் அறைய போகிற, நீ அறைய போகிற எனக்கு தெரியும்ல, அந்த அக்கௌண்ட்லேயே தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்று அதுக்கு முன்பாக இவர் செய்கிறார். அவர் சிலுவையில் சிந்த போகிற ரத்தம் புரிஞ்சுக்கிட்டே பரவாயில்ல, புரியாட்டாலும் பரவாயில்ல, சிலுவைக்கு அப்பாற்பட்ட பாவத்தை மட்டுமல்ல சிலுவைக்கு முன்பாக இருக்கிற பாவங்களையும் சேர்த்து அழிக்கக்கூடியதாக இருக்கிறபடினாலே அந்த அக்கௌண்ட்டில் நீங்களுடைய எல்லா சின்ன என்ன செய்கிறாரு, அவர் இருக்கும்போது
கனெக்ட் பண்றாரு எல்லாத்தையும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கடந்த கால பாவங்களே அல்ல, சில பிரசங்கிப்பது போல நிகழ்கால பாவங்களே அல்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பைபிள் தெளிவா இருக்கு, சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல என்கிற இடத்திலே எதிர்காலமும் அடங்கி இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் முற்றிலுமாய் மன்னிக்கப்பட்டவர்களாய் கழுவப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோம். நாம் தேவனுடைய செயல் மீது வைக்கிற விசுவாசத்திலே இருக்கிறோம். ஆகவே ராஜாவின் வெற்றியை தியானிக்கிற நமக்கு, ராஜாவின் வெற்றியை குறித்த தெளிவான திருஷ்டாந்தம் இருக்கிற நமக்கு, தெளிவான ஒரு மனநிலை இருக்கும்போது ராஜ்யத்தில் எனக்கான உரிமைகளை நான் செயல்படுத்த ஆரம்பிக்கிறேன். ராஜ்யம் என்பது மாறியது வருவதல்ல, கிங்டம் மாற்றுவதற்காக வருவதே கிங்டம். கிங்டம் வந்த பிறகுதான் எல்லாமே என்ன செய்யுது, மாறுது. மாற்றின பிறகு கிங்டம் வராது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. கிங்டம் வந்த பிறகுதான் எல்லாத்தையும் என்ன செய்யறோம், மாற்றுகிறோம். ஸோ இயேசு எதை முடித்தார் என்பதை குறித்த தெளிவு மட்டுமே நம்மை என்ன செய்ய போகிறது, நம்மை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் எராடிகேட் பண்ண போகிறது இயேசுவின் நாமத்தில். ஆமென் சொல்லுவோம். கிங்டம் வந்த பிறகு, ராஜ்யம் வந்த பிறகு என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிறது. த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கிங்டம் ஆஃப் ஹெவன். அதான் இன்னைக்கு பேசுகிறேன் நான். என்னன்னா, ராஜ்யம் எனக்குள்ள வந்தது, ராஜா செய்து முடித்ததை நான் புரிந்திருக்கிறேன். ஆகவே என்னை சுற்றி நடக்க வேண்டிய காரியங்கள் ராஜ்யத்தின் வல்லமைக்கு ஏற்றாற் போல்தான் நடக்க வேண்டும். ஏனென்றால் ராஜ்யத்தின் வல்லமை என்னை சுற்றி இயங்கி கொண்டிருக்கிறது. என்னை சுற்றியது எல்லாமே ஃபோர்ஸ் என்னை சுற்றி இறங்கி இருக்கிறது. என்னுடைய வார்த்தைக்காய் அது காத்திருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனுக்காக தேவனுடைய வல்லமை இறக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார், பரலோக ராஜ்யம் பிசாசுகள் துரத்தப்பட்டவன் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இது முதற்கொண்டு பரலோக தூதர்கள் ஏறுகிறது இறங்குறது நீங்கள் என்ன செய்வீர்கள், காண்பீர்கள். ராஜ்யம் வந்த பிறகு ஃபோர்ஸ் எப்பவுமே வந்துருது இயேசு நாமத்தில். உங்க ஒவ்வொருத்தருக்கும் பைபிள் சொல்லுது, ஒரு ஃபோர்ஸை தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அது உங்கள் வார்த்தைக்காக அது காத்திருக்கிறது. நீங்கள் உங்களை புரிந்து கொள்ளும் போது, இப்ப என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய வார்த்தை இயக்கப்படுவதற்காக பரலோகம் காத்திருக்கிறது. அது இயக்கப்படும் போது அதற்கு எதிராக கலகம் செய்கிற அத்தனையும் துரத்தத்தக்கதாய் தேவனுடைய வல்லமை நம்மை சுற்றி இறங்கியிருக்கிறது. நான் ஒன்று சொல்வேனானால் அதற்கு எதிராக எதுவும் நடக்க முடியாது. காரணம், ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டவனாய் நான் இருக்கிறேன். நான் ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டவனாய் இருக்கிறபடினால் என்னோடு கூட ராஜ்யம் இருக்கிறது, எனக்கு பின்பாக பரலோகம் இருக்கிறது. ஆகவே நான் சொல்லுகிறவைகள் எப்படி நடக்க வேண்டும் என்று நான் திட்டமிடுகிறேன். அதற்கேற்றார் போக தேவனுடைய வல்லமை அதற்கேற்றாற்போல் செயல்பட ஆரம்பிக்கிறது. அவ்வளவுதான். நீங்க சொல்லிட்டு அது நடக்குமா நின்னு பார்க்க வேண்டிய அவசியம் கூட, கையை தட்டுவது ஆமென். அது நடந்தாக வேண்டும், நடந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் ராஜ்யத்தின் வல்லமை என்னை சுற்றி இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அது எல்லாமே இப்ப அதுக்கு என்ன சொல்லுவாங்க, எப்பவுமே அது ஒரு ஆன்லைனா இருக்கு. நீங்கள் சொல்லும் போது இம்மிடியேட்டா அது என்ன செய்கிறது, செயல்பட ஆரம்பிக்கிறது. ஒரு ஜட்ஜ் இவருக்கு தூக்கு தண்டனை போட்டுருங்கப்பா, இல்லை 15 வருஷம் உள்ள வைங்கப்பான்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு. ஜெயிலில் தான் வைக்கிறீங்களாடான்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அவன் ஜெயிலில் தான் இருப்பான், அவன் ஜெயிலில் தான் இருக்கணும். சுகமாவாய் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவன் சுகமாயித்தான் ஆகணும். வழி கிடையாது, அதை எதிர்த்து இருக்கிற சக்தி எதுவும் கிடையாது. ஏனென்றால் ராஜ்யத்தின் வல்லமையோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறபடினாலே அந்த வல்லமை அடித்து தகர்த்து சகலத்தையும் எராடிகேட் பண்ணிடும். நீங்கள் நகலும் போது ராஜ்யம் நகலுகிறது. உங்களுடைய வளர்ச்சி ராஜ்யத்தின் வளர்ச்சி கற்றார் போல் இருக்கிறது. நான் ராஜ்யத்தின் புத்திரன், நான் ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டவன், ராஜாவின் வெற்றியை நன்றாக உணர்ந்திருக்கிறவன். ஆகவே the kingdom manifestation இன்னையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிப்பதாக. சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களை சுற்றி மாற ஆரம்பிப்பதாக. இயேசு சொன்னா, ராஜ்யத்தை பேசிட்டு நீங்க போங்க, வியாதியஸ்தரை சுகமாக்குங்க, பிசாசை துரத்துங்க, எல்லா எதிர்மறையான காரியங்களை என்ன செய்யுங்க, உங்களை விட்டு வெளியேற்றுங்க, உங்க இருக்கிற எல்லையிலிருந்து மாத்துங்க. சாவுக்கு எதுவான யாதொன்று குறித்து அது உங்களை சேதப்படுத்தாது. ஏன்னா நீ கிங்டம் மேக்கா மாறிட்ட. நீ போகிற இடங்களில் எல்லாம் நீ விரும்பின வர்ணத்தை அங்கே பூச முடியும். ஆமென். ஸோ எல்லாரும் சொல்லுவோம், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். என்னை சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றாற் போலவே நடைபெறும். ராஜ்யத்துக்கு சம்பந்தமில்லாத எந்த காரியமும் என்னுடைய எல்லைகளில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இனி வியாதி என்னுடைய எல்லையில் இருக்க முடியாது, பலவீன எல்லையில் இருக்க முடியாது, எதிர்மறையான எண்ணங்கள் என் எல்லையில் இருக்க முடியாது. ஏனென்றால் என்னை சுற்றி எனக்குள்ளும் ராஜ்யம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. கரங்களுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். The manifestation of kingdom of heaven நம்முடைய வாழ்க்கையிலே
வெளிப்படக்கூடிய தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே தேவன் இந்த செய்தியை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவார். ஆமென். அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கிள்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்தில் நடந்த அற்புதங்கள் மறுபடியும் இப்பொழுது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஆதி அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த பிரசங்கத்தை மறுபடியும் நாம் பிரசங்கிக்க வேண்டும். ஏனென்றால் அற்புதங்கள் என்பது அடையாளங்கள், சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ். அற்புத அடையாளங்கள், தமிழ் அப்படி இருக்கு. அற்புதங்கள் எல்லாம் அடையாளங்களாகவே கொடுக்கப்படுகிறது. It is a sign to prove the message, to establish the message. அப்ப ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் ஏன் அதிகமாய் அற்புதங்கள் நடந்தது என்றால், அவர்கள் சொல்லுகிற செய்திகள் உண்மைதான் என்பதை நிரூபிப்பதற்காக தேவன் அற்புதங்களை செய்தார். கர்த்தர் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களால் சொல்லப்பட்ட வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி அற்புதங்களை செய்தார். So there is a purpose and there is a reason behind miracles and wonders. ஏனென்றால் இது எல்லாமே சயின்ஸ். ஆகவே நான் நம்புறேன், இப்போ நம்ம சரியான ஒரு ட்ராக்ல வந்து நிற்கிறோம். ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்தில் நடந்த அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கிள்ஸ் உங்களுடைய சரீரத்திலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் சபையிலே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில மிக சாதாரணமாக நடைபெற ஆரம்பிக்கும். பிகாஸ் இட் இஸ் காட்ஸ் பிசினஸ். அது தேவனுடைய வேலை, அதை அவர் செய்வார். ஆமென் சொல்லுவோம். ஆகவே நம்ம என்ன பேசுறோம்ன்றலாம் அடுத்த என்ன வைப்ரேஷன் உள்ள இருக்குறதுன்ற பெரிய விஷயம். சில நேரங்கள் அப்படியே ஃப்ரேம் பண்ணி பார்க்கும்போது என்ன பேசணும் அப்படின்னா, ஃப்ரேம் பண்ணி பார்க்கும்போது கடவுள் சொல்ற ஃப்ரேம்லாம் பண்ணாத, இந்த வைப்ரேஷன், இந்த கிங்டம் வைப்ரேஷன், அதுதான் மேட்டர். தொடர்ந்து ராஜ்யம் 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 என்கிற அந்த வைப்ரேஷன் உள்ளுக்குள்ள ராஜ்யத்துக்குள். அதாவது நேற்று ஒரு அழகான ஒரு வார்த்தை பேசணும். நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், கர்த்தருக்கு தேவை வந்து கொஞ்சம் புளித்த மாவு தான். இவ்வளவு போதும் புளிச்ச மாவு. அவர் அண்டா ஃபுல்லாக புளிக்க வைக்கிறதுலாம் யோசிக்க மாட்டார். அவர் கொஞ்சோண்டு மாவு மட்டும் புளிக்க வைப்பார். அதை புளிக்க வச்ச பிறகு இதை கொண்டு போய் அதில் ஊற்றிடுவார். மேட்டர் புளிக்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, இந்த கொஞ்சம் புளிச்ச மாவு தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. மாவு மரக்கட்டையை புளிக்க வைக்காது, மாவைத்தான் புளிக்க வைக்கிறார். அப்ப யாரெல்லாம் ராஜ்யத்தின் புத்திரர்களோ அவர்கள் எல்லோரும் இந்த செய்திகளினாலே வந்து இந்த உலகம் மறுபடியும் அந்த புதிய வானத்தையும் புதிய பூமியையும் காணும். கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை மூலமாக செய்வார். ஆக உங்கள் எல்லைகளுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்தை பேசுங்கள், ராஜ்யத்தோட வைப்ரேஷனை பேசுங்க, ராஜ்யத்தோட வைப்ரேஷனில் இருங்க. இந்த உலகத்துக்குரியவர்கள் வந்து இஸ்மவேலர்கள் கூட தங்களுடைய ஆபிரகாமின் அந்த ஆசீர்வாதத்தை அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு நாளைக்கு 5 தடவை தங்கள் மைண்டை வந்து அதோட கனெக்ட் பண்ணுறாங்க. தொழுகிறதுக்கெல்லாம் போல் ஆபிரகாம் மூலமாக நாங்கள் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டோன்றதை ரெனியூ பண்ணுறாங்க. அதை ரெனியூ பண்ண மைண்டை ரெனியூ பண்ண அதை எங்களுக்குள்ள இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் வேலை பார்த்துக்கிட்டு. ஸோ நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நாம் மருவமாக்கப்படுகிறோம். நம்முடைய வேலை மைண்ட்லேருந்து தொடங்கல, நம்முடைய வேலை ஸ்பிரிட்லேருந்து தொடங்குது. அந்த ஸ்பிரிட் நம்முடைய மைண்டை வந்து ரெனியூ பண்ணுது. ராஜ்யத்தின் புத்திராய் நீங்கள் இங்கிருந்து எழுந்திருக்கும் போது வியாதி இல்லாதவர்களாகத்தான் எழுந்திருக்கிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லி எல்லா முழங்காலும் முடங்கும், எல்லா ரிப்போர்ட்ஸும் உங்களுக்கு எஸ் சொல்லும். நீங்கள் போய் பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கான பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்திருப்பார்.